அழகே அழகு சீரியலில் அடுத்து வரதுக்கான எபிசோடில் தங்கராஜ் இருந்துட்டு நம்ம சுரேஷ் தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா மதியம் இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வேலை கிளம்பி போயிட்டுருக்காங்க. மச்சான், இந்த மாதிரி வேலைக்கு போகிறதுனால தான் இவங்களோட பேச்செல்லாம் நாம் எதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு எந்த கவலையும் படாமல் வேலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா 10 காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, நம்ம யாரோட உதவியை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காமல் இருப்பாங்க. அதனால் அந்த வேலையை கொஞ்சம் இல்லாமல் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாமாம்மா, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலையும் இந்த மாமா உன் கூட இருக்கண்டா, நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியம் இருந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்கிட்டலாம் நான் மட்டும் பர்மனெண்ட் ஆகிட்டேன்னா லைப்ரரிக்கெலாம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளானெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தங்கராஜ் இருந்துட்டு நேராக மதியோட காலேஜுக்கு வந்து பிரின்ஸிபலை பார்த்து, மதி இங்கே வேலைக்கு வந்தால் அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகுது, அதனால் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் இருக்க மாட்டேங்குது, மதிக்கு இந்த வேலையை பர்மனெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி, நீ போய் மதியை கூட்டிகிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா சொன்னால் 1000 காரணம் இருக்குண்டா, மறு பேச்சை பேசாமல் போயிட்டு மதியை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.